இசைப்பாடும் திருநாடு இது தாண்டி தாண்டி மணி மணி வாசலிலே கை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்போ ஒன்னு பொங்கி வரும் பாலு இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயம் தான் கண்ணு அம்மா மாரியம்மா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். என் தம்பி இப்போ எக்ஸாம் எழுத போகிறான், அவனையும் நல்லபடியாக எக்ஸாம் எழுத வைக்கணும். அருண், டே அருண், ஏடா இன்னைக்கு எக்ஸாம் சொன்னேன், இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்க, எந்தடா? அண்ணா இன்னும் கொஞ்ச நேரம்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கண்ணா. ஏய், நான் தான் நல்லா படிக்காம கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீயாவது படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு சொல்லி பார்த்தா இப்படி பொறுப்பு இல்லாமல் தூங்கிட்டு இருக்கியே. டேய் எந்தடா, முதல்ல எக்ஸாம் படி. அண்ணா படிக்க வேண்டியதெல்லாம் நைட்டே படிச்சு முடிச்சிட்டேண்ணா. தூங்காம படிச்சுட்டு இருந்தா உடம்பு கெட்டு போயின்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது? ஏண்டா ஓ போய் இந்த காப்பி குடிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிரு. நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ரெடி ஆகிட்டு வந்துரு சீக்கிரம். டிஃபன் சாப்பிட்டு போகலாம். அண்ணா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இப்படி எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையாண்ணா? எனக்கு என்னடா வருத்தம்? உனக்கும் அப்பாவுக்கும் நான் செய்யாம வேற யாரா செய்வா? எனக்கு ஒரு அண்ணி வந்தா அவங்க செஞ்சுட்டு போறாங்க, எப்பதானே என் அண்ணியை கண்ணில் காட்ட போற? அது ஏன்டா என்கிட்ட கேட்குற? நம்ம அப்பாவை கேளு. என்ன கேட்குற? உனக்கு தான் உன் மாமா மக துளசி கூட ஏற்கனவே பழக்கம் இருக்குங்கிறது இந்த ஊருக்கே தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். அதே போல் நாளைக்கே போகிறேன், என் மச்சானை பார்த்து உடனே பொண்ணு கேட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அப்பா கல்யாணம்னு சொன்னதையும் அண்ணன் முகத்தில் மாப்பிள்ளை கலை வந்துருச்சுப்பா. தம்பி அண்ணா வெக்கம்லாம் படுற மாட்டினா நீ? கல்யாணம் பண்ணவெல்லாம் கல்யாணம் பண்ணாதவெல்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இருக்கான், கல்யாணம் பண்ணவெல்லாம் கண்ணீர் விடும் காளையர் சங்கத்தில் இருக்கான். இதில் எந்த லிஸ்ட் நீ முடிவு பண்ணிக்கோண்ணா. ஆமா கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஹனிமூன் சொல்லுவாங்கல்ல, எங்க வைக்கலான் இருக்கா? முத்து உனக்கு என்னடா வேணும்? அப்பா நேற்று செலவு காசுலேன்னு 100 ரூபா வாங்கினாப்பா, நான் திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறா. இல்லைனா
கொடுக்க முடியாது. என்னடா பண்ணுவ? உனக்கு பணம் வேணா அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கோ. அப்பாவே வாங்கினாரு. டேய் உனக்கு பணம் வேண்டாம் என்ன கேள்றான்? என் பொண்ணு எதுவும் திட்டாத. இந்தா 100 ரூபா தானே, இந்த வாங்கிட்டு போ. போய் வேலையை பாரு. என் பொண்ணுன்னு தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொஞ்சுங்க. டேய் என் பொண்ணுக்கு நான் செல்லம் கொடுக்காம வேற யாரா தருவாங்க? டேய் உனக்கு ஏன்டா போறாம? ஏய் மரியாதை இல்லாமல் பேசுன நாயே பல்லெல்லாம் உடைச்சிருவேன். அப்பா பாருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் என்ன இப்படியே திட்டிக்கிட்டே தான் இருக்கான். ஏய் பணத்தை வாங்கிட்டுல போய் வேலையை பார்க்க வேண்டியதானே. என் பொண்ணு எதுக்கு திட்டிட்டு இருக்கா? அப்பா அண்ணா உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் என்னெல்லாம் பண்றான்னு தெரியுமா? அவன் பாத்ரூம்ல உட்காந்து திருட்டு தம் அடிக்கிறான்ப்பா. அது மட்டும் இல்ல, பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறான்ப்பா. ஏய் நீ மட்டும் ஒழுங்கா? அப்பா இவனத்து கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பரிமளா கூட சினிமாவுக்கு போனப்பா. ஐயோ அண்ட புழுக ஆகாச புழுக, நான் கோயிலுக்கு போறேன் தானே சொன்னேன். நீ தானே சினிமாக்கு உன் ஃப்ரெண்டு பரிமளாவே கூட்டிட்டு போ, நானும் பின்னாடியே வரேன்னு சொன்னேன். ஏய் நான் சொல்லவே இல்லையே. என்ன சொன்ன? ஏய் சொல்லல. நீ என்ன சொன்ன? சொல்லல. உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேர் அண்ணனும் தங்கச்சியும் இந்த ஊரையே அறந்தாபாளையத்தையே விலை பேசி வித்துருவீங்க. போய் அவங்க வேலையை பாருங்க. அப்பா கிட்ட என்னை பத்தி போட்டே கொடுக்குறேன். ஏய் அங்க என்னடா மனமனக்குற? அப்பா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வயசான காலத்துல இந்த கிழவனுக்கு எதுக்கு இந்த பண்ணாட்டு ஓரமா உட்காந்து சொத்து தின்ன வேங்கிட்டு தானே கேட்கறான்ப்பா. ஏடா அப்படியே சொன்னேன். கடவுளே, ஊருக்குள்ள எத்தனையோ பேர் வேலை இல்லாம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டவன் நமக்கு மட்டும் ஏன் இப்படி வந்தனம் வைக்கிறான்? வேலைக்கு போனாலும் போர் அடிக்குது, சாயந்தரம் கண்டா சரக்கு அடிக்க தோணுது. என்னதான் பண்றது? ஆமா எங்க நம்ம ஃப்ரெண்டு காலையிலேருந்து காணோம், ஆளையே பார்க்க முடியலையே. இது அவனே வர்றானே. ஏடா அப்படி சனி சனி நடந்து வர? அதையா நான் கேட்குறேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழியில் நல்லா அம்சமாக இருக்குன்னு சொல்லி நல்லா பேண்ட் ஷர்ட்டை அயன் பண்ணி நீட்டாக போட்டுட்டு போனேன். அப்படியா? போட்டுட்டு போகும்போது போகிற வழியில எல்லாம் கல் விற்கிறாங்கப்பா. குடமாக விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 4 சொம்பு அடிச்சுட்டு போனேன்னா சும்மா பொண்ணுக்கிட்ட அப்படியே கட்ட கட்ட கட்டன்னு பேசலான்னு நினச்சிட்டு ஒரு 4 சொம்பு தாண்டா அடித்தா. அப்புறம் என்னாச்சு? அதையா நான் கேட்குறேன். 4 HP மோட்டரில் கூட அந்த மாதிரி போவாதுடா. இங்கே புட்டுங்குன்னு பிடுங்கிடுச்சுடா. உனக்கு அப்படி தானே வேணும். என்னை விட்டு தனியாக பொண்ணு பார்க்க போன இல்லை புடுவான் பேர என்ன பண்ணு உனக்கு? உனக்கேல இந்த பொறாம? ஏன் எனக்கு இந்த கொலவரி? ஏண்டா பேண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே கோமன் கட்டிருக்கிற? பேண்டை எத்தனை டைம்டா நான் கழட்டி போடுறது? அதனால தாண்டா ஒரு பிளேட் ஒன்று எடுத்து ஒரே ஒரு கடு தான். பிரச்சனையே இல்லை. நிற்கிற இடத்துல எல்லாம் முடிஞ்சுதுடா. ஏ மச்சான் அங்கே பாரு ஒன்று நாட்டு கட்டசம்லாம் ஜம்முன்னு ஒன்று வருது. சொல்லிடாதரா, மானத்தையே வாங்கி விடாதரா. நான் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா. என் பின்னாடி அழுங்காம ஒளிஞ்சிக்கா. வணக்கங்க. வணக்கங்க. ஆமாங்க, இந்த ஊர்ல ஏதாவது வீடு ஏதாவது கிடைக்குமா? வீடா? ஆமா நீங்க யாரு, எந்த ஊரு? இந்த பட்டிக்காட்டில் வந்து என்ன பண்ண போறீங்க?
ஆட ஏங்க நீங்கள் வேற, நான் டவுனில் இல்லைங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே இருக்கிற வீடெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதான் இங்கே அரமத்தாம்பாளையத்தில் ஏதோ வீடு கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற ஆம்பளைங்களாம் ரொம்ப நல்லவனுங்க வேற சொன்னாங்க. அதனால தான் இங்கே வீடு பார்க்கலான்னு வந்தாங்கனாக்கும். அப்படியா? ஆ ஆமாம், இங்கே ஏதாவது வீடு கிடைக்குமா கிடைக்காதா? ஆமாம், என்ன ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது. யார் அவங்க? அது என் ஃப்ரெண்டு. ஓஹோ, அவனை பார்த்தீங்கன்னா. சரி, நீங்களாம் என்ன படிச்சிருக்கீங்க? நானா +2 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அப்படியே சாமி. டேய் புழுவாதரா, இங்கே ஹைஸ்கூலு பார்க்கவே நீ போனது இல்லையாடா? ஏடா இப்படி புழுவாதரா? ஏங்க அது யாருங்க உங்களுக்கு பின்னாடி? யார புதுசாக இருக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டுங்க. ஓ, உங்கள் ஃப்ரெண்டா? கொஞ்சம் அப்படியே முகத்தை திருப்பி காமிங்க பார்க்கலாம். ஐயோ, அவனை பொண்ணையே பார்க்க மாட்டான். அப்படி பார்த்தா அவனுக்கு ஜன்னி வந்துடும். என்னது ஜன்னி வந்துருமா? ஆமாங்க. என்ன சொல்ற? பொண்ணை பார்த்தா அவங்க நிஜமே தண்ணி வந்துருங்க. சரி, அந்த முகத்தை தான் திரும்பி பாருங்க. ஜன்னி வருதா இல்லை தண்ணி வருதா நானும் பார்க்குறேன். சரி, அந்த முகத்தை நீயே பாரு. ஐயோ, ஆமா, சொன்ன அப்பயே கேட்டியா? என்னடா ஆச்சு பாருடா. என்னால முடியலையா. அந்த ஆள் முகத்தை பார்த்தோன்னே, அது கீழே இருக்கிற கோமணத்தை பார்த்தோன்னே எனக்கு மயக்கமே வந்துருச்சு. கருமாந்தவனே மோன மேல இழுத்து கட்டுறா. அதை பார்த்தானே பயந்துருச்சு. ஏயா, பேண்ட்டு மேலே எவனாவது கோமணத்தை கட்டுவானா? நாதேறி பிடிச்சவானே, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா கருவாயா? எந்த ஆம்பளை இப்படி பேண்ட்டு மேலே கோமணத்தை கட்டுவான்? சொம்பு அடிச்சிருந்தா உனக்கு தெரியும். அப்படியா? சரி சரி. ஆமாம், இது என்ன கன்றாவியா இல்லை? கோமணத்தை போய் இப்படி கட்டி வச்சுக்கிற பேண்ட்டு மேலே. இதெல்லாம் கல்லு குடிக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சி ஷார்ட் கேட். ஓ, அப்படியா? சரியா, அதெல்லாம் போகட்டும். இந்த கன்றாவில தூக்கி எரிஞ்சு போட அந்த பக்கம். இதெல்லாம் எனக்கெல்லாம் பிடிக்காது. ஒரு நல்ல வீடாக இருந்தா 2 பேரும் என்னை கூட்டிகிட்டு போய் காமிங்க. பெரிய வீடுமா வேணுமா? எனக்கு பெரிய வீடு இருந்தால் மட்டும் போதும். சின்ன வீடுலாம் வேண்டாம். எப்படி அம்சமான வீடு அங்கே ஒன்று இருக்கு, கூட்டிட்டு போய் அங்கே ஜாயின். இவனை எப்படியா ஒன்று மாட்டி விட்டுறான்டா. நவுரியா, இங்கே வாயா. அம்சமான வீடா? அப்படி என்ன அம்சமான வீடு? சின்ன வீடா வேணுமா பெரிய வீடா வேணுமா? யோ, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே வீட்டை திறந்து காமிங்க. எனக்கு அது போதும். சரி சரி, வாங்க ஐயா, டைம் ஆச்சு, போகலாம். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. மம்மி மம்மி, ஐயோ சீக்கிரமா மம்மி, டைம் ஆயிடுச்சு. எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொன்னேன், ஆனா இப்போ நீ வராம இருக்க பாரு. ஏமா இப்படி கத்திட்டு இருக்க? எனக்குன்னு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. உனக்கு என் கையால சமைச்சு கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷம். இந்தா. என்ன பொண்ணு, காலேஜ் கிளம்பிட்டியா? அதெல்லாம் பக்காவா ரெடியாகி கிளம்பியாச்சு மாமா. எக்ஸாம்ஸ் இருக்குல்ல. பொண்ணு எப்படி வளர்ந்துட்டா பாரு. சின்ன வயசுல குட்டை பாவாடை போட்டுக்கிட்டு பூளை மூக்கு சிந்திக்கிட்டு இருந்தா. இப்ப பாரு, தேவதை மாதிரி இருக்கா. பொண்ணு, தம்பி, பொண்ணுக்கு காலேஜ் செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுறா. அம்மா, காலையிலே பாரு மாமா காணுங்க காசா அள்ளி கொட்டுறானுங்க. பொண்ணு, காலேஜ் போனோமா 4 எழுத்து படிச்சுமான்னு இருக்கணும். உங்க அம்மாவோட நிலம் உனக்கு தெரியும் தானே? பார்த்து பத்திரமா படிச்சுக்கோ. பொண்ணு நல்லா இருந்தவள முண்டச்சி ஆக்கி மூளையில உட்கார வச்சிருக்கானுங்க. பார்த்து நடந்துக்கோ. டேய், அந்த செம்பட்டை வட்டி பணத்தை இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்தடிச்சிட்டு இருக்கிறான். முதல்ல போய் அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க. எந்த நேரத்தில் எதை சொல்றதுன்னே தெரியறதில்ல. நான் பொண்ணியை கொண்டு போய் காலேஜில் விட்டு வந்துடுறேன். சரியா? நீ நடமா போலாம்.
பொண்ணி படித்து என்னடா பண்ண போறா? கலெக்டராவா போறா? நம்மக்கிட்ட இல்லாத காசு பணமா? கழுதைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட வச்சுக்க வேண்டியதானே? டேய் துரப்பாண்டி, ஆத்து தண்ணியா இருந்தா அடுத்தவன் அள்ளி குடிச்சோன கவலைப்படலாம்டா. பொன்னி கிணத்து தண்ணிடா. என்ன தவிர எவனாவது அவளை தீண்டுனான்னு வச்சுக்கோ, வெக்கிடுடா. படிச்ச புள்ள பொன்னி, பட்ட சாராயம் குடிக்கிறவன் நீயும் நானும். திடீர்னு அக்கா நம்மளுக்கு பொண்ணு கொடுக்காம ஏமாத்திட்டா. அக்கா அக்கான்னு அவ கூட பாசமா இருக்கிறேன். எதுக்காக தெரியுமா? பணம்டா, பணம். அக்கா கிட்ட இருக்கிற பணம். அக்காவோட சொத்து எனக்கு தான். அக்கா பொண்ணு எனக்கு தான். என்ன மீறி அவனாவது சொந்தம் கூட நினைச்சா அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவா. டேய் துரப்பாண்டி, பொன்னி மேல நான் உசுரியே வச்சிருக்கேன்டா. நம்ம அக்கா அவளோட தில்லால் அங்கிட்டு வேலையை என்கிட்ட காட்டினாலும் வச்சுக்கோ, அக்கான கூட பார்க்க மாட்டேன். அவளை போட்டு தள்ளிட்டு பொண்ணியை கட்டிட்டுனா. டேய் பாசம்னா உசுரையே கொடுப்பான் இந்த துரப்பாண்டி. வேசான வச்சுக்கோ, உசுரை எடுப்பான் சவுந்தரபாண்டி. மச்சான், செல்வத்துக்கும் துளசிக்கும் கல்யாணம் முடிவு பண்ணது தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாத மகன் செல்வத்தை கட்டிக்க என் பொண்ணு துளசி கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணை பாசமாக பிரியமாக எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் வளர்த்துட்டேன். அதனால் மாப்பிள்ளை செல்வத்தை வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டோம். உங்கள் பையனை எங்கள் வீட்டில் எந்த விதமான கஷ்டத்தை கொடுக்காம பார்த்து பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மாப்பிள்ளைக்கு ஃபைனான்ஸ் வச்சு கொடுத்துட்றேன். அதில் வர கணக்கெல்லாம் பார்த்துட்டு வீட்டிலே இருந்துட்டோம். இதுக்கு நீங்கள் என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? அவனும் 10வது வரைக்கும் படிச்சுட்டு தான் தம்பியை படிக்க வைக்கிறதுக்காக படாத பாடுபடுறான். கூலி வேலைக்கு போகிறான், ஏரி வேலைக்கு போகிறான், குட்டை வேலைக்கு போகிறான். இன்னும் அவனுக்கு என்னென்ன வேலை தெரியணுமோ அத்தனை வேலைக்கும் போயிட்டு இருக்கான். ஆனால் உங்கள் மூலமாக அவனுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல வேலை, ஒரு செட்டில்மெண்ட் அமைஞ்சா அது எனக்கு மிக மிக சந்தோஷம். உங்கள் விருப்பப்படி செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை. வர்ற முகூர்த்தத்திலே துளசிக்கு செல்வத்தை கல்யாணம் ஜாம் பண்ணிடலாம். துளசி, துளசி, மணி 8 போதுமா? இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படி? ஊரே திருவிழான்னு கொண்டாட்டமா இருக்குது. ஒரு வயசு பிள்ளை இப்படி தூங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? அப்பா, நான் நேரமா எந்திரிச்சு மட்டும் என்னப்பா பண்ண போறேன்? எங்க ஒன்ன முத்து நேரமா எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டான். நீயும் ரெடி ஆகிட்டுனா 3 பேர் சேர்ந்து குலதாய் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயில் குளத்துக்கெல்லாம் வந்து நான் என்னப்பா பண்ண போறேன்? நீங்களே போயிட்டு வாங்கப்பா, நான் தூங்கணும், என்ன தொல்லை பண்ணாதீங்க. ஆஹா, ஐயோ, இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது. என் தங்கச்சி மகன் செல்வத்தை கட்டி வச்சாதான் அவன் வந்து முதுகில் 4 சாத்து சாத்துவான். அப்பதான் நீ சொன்னபடி கேட்ப. அப்பா, அவளை எப்பா தொந்தரவு பண்றீங்க? அவன் நல்லா தூங்கிட்டு விடுங்கப்பா. டேய், அடுத்த வீட்டில் போய் இப்படி தூங்கிட்டு இருந்தா நாளைக்கு நாக்க பிடுங்குற மாதிரி அவன் கேள்வி கேட்பான்டா. எல்லாம் அவளுக்கு தெரியும். சரி வாங்க, நம்ம கோயிலுக்கு போகலாம். உன் தங்கச்சி எது சொன்னாலும் உனக்கு பொறுக்காத. எல்லாம் இந்த வீட்டுக்கு ஒரு மகராசன் மருமகனா வர வரைக்கும், ஒரு மகராசி மருமகளா வர வரைக்கும் தான் இந்த சுதந்திரம். வந்துட்டா அப்புறம் பம்பர மாட்டாட போறீங்க பாருங்க, அப்ப தெரியும் இந்த அப்பனோட என்னன்னு. மாமா, மாமா,
இப்படி தூங்கிட்டு இருக்கிறது? கழுத, நீயே தூங்கிட்டு இருக்க? இப்படி தூங்கிட்டு இருந்தா வீட்டில் இருக்கிற மூதேவி வீட்டை விட்டு போமா? சரி எந்திரி. மாமா இவ்வளோ நேரமா எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன் மாமா? திருவிழாக்கு வந்தா இட்லி சுட்டு போடுவா, பலகாரம் சுட்டி போடுவா, பால் பாயசம் கொடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா சனி பெண்ணு போது இங்க நுத்துரு போயின்னே. எந்திரி போதும் நீ. மாமா இப்போ நீ சொன்னதெல்லாம் எனக்கு சத்தியமா செய்ய தெரியாது. செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட தெரியும். ஓ, நான் இங்க செஞ்சு சாப்பிட்றதுக்கு இங்க வந்தேன். இப்போ எந்திரிக்கல இல்லையா? பாரு, நான் 3 எண்ணுவேன். 3 எண்றதுக்குள்ள நீ எந்திரிக்கல, அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. 1 2 3. எந்திரிக்கல. ஐயோ மாமா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படி தூங்கிட்டு இருக்க மேல தண்ணியை ஊத்துறியே, என் Dress எல்லாம் நனைஞ்சு போச்சு. உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பாரு, உன் பொண்ணு துளசி என்ன அடிக்க வர்றா. ஏமா கட்டி பறவன் தானே கூட விளையாடுறான். அப்பா, இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நான் தூங்கிட்டு இருந்தேன், என் மேல தண்ணி ஊத்தி என் Dress எல்லாம் ஈரமாக்கிட்டாரு. மாமாவை என்ன பண்ற பாருங்க. ஏமா உன்னை கட்டிக்கு பறவன் தானே விளையாடுறான். நான் அப்பவே படிச்சு சொன்னேன், நீ கேட்கல. உன்னை கட்டிக்கு பறவை சொன்னே கேட்டு தானே ஆகணும். மாமா இப்படியே பண்ண உனக்கு என்ன பண்ணுவ தெரியுமா? ஸோ இந்த பொண்ணை என் தலையில் கட்ட வைக்க பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பாடுபடுத்துறா. கல்யாணம் ஆயிடுச்சா என் நிலைமை. சரிப்பா, நான் போய் ப்ரஷ் பண்றேன். செல்வா, கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு. இந்த கலர் வந்து வேற கலர் மாற்றினா நல்லா இருக்குமே. இதுக்கு பதிலாக மஞ்சள் கலர் போட்டால் மங்களகரமாக இருக்காது? அது இல்லாமல் இந்த டபுள் சைடாக இருக்குது பார்த்தீங்களா, அதை சிங்கிள் சைடாக அடித்து இந்த பக்கம் நம்ம திருப்பி பார்த்தோம்னா நம்ம சொந்தக்காரங்க பேரெல்லாம் இந்த பக்கம் ஒருத்தர் கூட விடாமல் அடிக்கணும். இந்த பக்கம் பெண் வீட்டுக்காரங்க தனியாக, அந்த பேர் வந்து ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது இல்லாமல் சொந்தக்காரங்க பேரெல்லாம் ஒரே சைடில் வந்துருச்சுன்னா, மேலாக்க வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து கீழே போட்டுருவோம். உங்களுக்கு முக்கியமான சொந்தக்காரங்க யாராக இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் போடுங்க. பெரிய விஐபியாக இருந்ததுன்னா முன்னாடி பொட்டலத்தில் போட்டுடலாம். கண்டிப்பாக. மீதி சாதாவாக இருந்தால் கீழே போட்டுடலாம். இதே மாதிரி தாய் மாமா இவங்களெல்லாம் மேலே போட்டுடலாம், மற்றவங்களாம் கீழே போட்டுடலாம். சாப்பாடெல்லாம் நல்ல சமையல்காரர்கள் பார்த்து கூட்டு வாங்க மாப்பிள்ள. ஏடா விடமா கசாபசான்னு செய்கிறவங்களெல்லாம் கூட்டு வந்துடாத. செல்வம், ஒரு இலைக்கு வந்து 200 ரூபாயாவது வரணும். அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ புது சிஸ்டமாக இந்த QR கோடு இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுருவோம். மொய் வைக்கிறவங்க அதில் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு போயிடலாம். மொய்க்கு அப்படி ஸ்கேன் பண்ணிடுவாங்க மாப்பிள்ள. சாப்பாடு நம்ம தட்டு இலையில தான் போட்டாகணும். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா, சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா.
சந்தனத்தை போடுங்கள். சங்கத்தமிழ் தாளைவன் பிள்ளை தமிழ் பேசுங்கள். சந்தனத்தை தான் கரைத்து நெஞ்சில் கொஞ்சம் பூசுங்கள். ஊஞ்சரத்தில் ஊஞ்சல் கட்டி நாளிலை கூறுங்கள். நெஞ்சமெனும் மஞ்சமதில் நான் இணைய வாழ்த்துங்கள். பள்ளியறை நேரமேது தள்ளி நின்று பாடுங்கள். சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவை மூடுங்கள். சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணம். இதமாக சுகம் காண துணை வேண்டாமா? மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணமே. இதமாக சுகம் காண துணை வேண்டாமா? மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. ஆஹா தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா. எங்க போயிட்டான் அவன்? அந்த கரும்பாயிரம் காலையில இருந்தா காணாம. அந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டில் வாடகை விட்டதை விட்டோம் நமக்கு தெரியாம பார்க்க போயிருப்பானோ? சே சே, அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ரொம்ப பழம்புரையாட்டு இருக்குது. எல்லாம் உன்னை பார்த்து தானே புலம்பிட்டு வந்தேன். ஏய் தெரியுமாடா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் எப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீ என்ன யோசிச்சிருப்ப, நீ என்ன பேசியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க படம் எல்லாரா? அட நாசமா போன நாதேரிங்களா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா? ஏன்னா ஒரு நல்ல வீட்டை காமி அதில் போய் நல்லபடியாக குடியிருக்கலாம்னு நினச்சா அந்த வீட்டுக்காரன் என்னடானா கண்டிஷன் மேலே கண்டிஷன் போடுறான். வெளியில் நிற்கக்கூடாதுங்கிறான், பாத்ரூம் போகக்கூடாதுங்கிறான். பாத்ரூம் போனால் வந்து அவன் முன்னாடி என் முன்னாடி வந்து நிற்கிறான். நீ எப்படியா பாத்ரூம் போகிறது? ஐயோ அவ்வளோ பெரிய மோசமானவன் அவன். அட ஏயா கேட்குற கரும பிடிச்சனா? அவன் ஆளும் அவன் மூஞ்சியும் அவன் முவரையும் இங்கே பாரு, ரெண்டு பேர்த்தையும் தேடிட்டு இருக்கிறான். கண்ணில் மட்டும் சிக்கனியம்மானுங்களா ரெண்டு பேரும் காலி தான். குயில இப்படியும் தெரிஞ்சிருந்தா உனக்கு வேற நல்ல வீடா பார்த்து கொடுத்துருப்போம். நீ ஒன்றும் கவலைப்படாத குயில, வேற நல்ல வீடு பார்த்துக்கலாம். அவன் எங்க தேடினாலும் சரி, நான் வருட்ட ரெண்டுல ஒன்று நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா? பின்னாடியே வரான், ஜாக்கிரதையா ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கோங்க. வாயா, இங்கே தான் இருக்கிறேன். ஆமா ஏயா, நான் என்ன உனக்கு என்ன பொண்டாட்டியே இல்லை வப்பாட்டியே? நீ என்ன தேடிட்டு இருக்கிற? எப்படி சொல்ற? யோ பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்டயே இல்லை. அப்புறம் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றோம்ல. சாமி, அவனுக்கு ரெண்டு பேர் பார்த்தது கூட என்ன சொல்ல, இந்த ஆள் ஒரு டைம் தான் பார்த்தான். அவன் கண்ணுல பற்றத ஏன்? அவனுக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு மோசமானவனுங்க. அப்பனா நீ ரொம்ப நல்லவனுங்கிறிய? ரொம்ப மோசமானவனுங்க. அவன் கண்ணுல பற்றாத. சரியா, சீக்கிரமா ஊடு வந்து சேரு. அவனுங்களுக்காக பாருதா. ஐயோ கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. அப்படியே போட்டினா அவ்வளவுதான். அப்படிதான். சரி சரி, நான் வீட்டுக்கு வந்தா நீ போ. சரி. யோ பத்தியா, கத்தியோட ஆள் அலையறான். அப்படியே இழுத்து வச்சு அறுத்தான்னு வச்சுக்கோ, அப்படியே அறுன்னு அறுத்துருவான். ஜாக்கிரதையா போச்சு விட்டேன். நான் வந்துடுறதுனா ரெண்டுல ஒன்று பார்த்துருப்பேன். என்ன பண்றது, விட்டு பிடிப்போமே கொஞ்சம். என்னமோ வீர புலியாட்டம் அப்படியே அதை நான் பார்த்துக்கிறேன் இதை பார்த்துக்கிறேன்னு என்னமோ போய் ஒளிஞ்சு நிற்கிற நீ போய். நான் வந்து ரணகலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகுறது அப்புறம்? சரி சரி, இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு புது வீடு நல்ல வீடா பாரியா. எனக்கு ஒரு நல்ல வீடா சூப்பரா இருக்கணும். நல்ல வீடு, இந்த வீடு என்ன இதை விட நல்ல சூப்பரான ஒரு வீடு இருக்கு. அதுக்கு முன்னாடி அங்க குறத்தி ஓடுது. அப்புறம் வா, நான் கூட்டிட்டு போய் இந்த குறவங்கரத்தை காட்டிட்டு ஒரு ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவ்வளவுதானையா? போட்டுட்டா போச்சு, வா.
திருவிழாவுக்கு வந்த பிள்ளைகளே, வராத பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவை முன்னிட்டு கரகாட்டம் ஆடுறதுக்கு நம்ம மதுரை ஜில்லா பெரியகுளம் தாலுகா பல்லவராயம்பட்டி கிராமத்தில் இருக்கும் சொக்கியம்மா குழுவின் சார்பாக உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவுக்காக நம்ம வீட்டுல உனக்காக ஆசையா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். அப்படியா? நல்லா சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு நாம 2 பேரும் சேர்ந்து அடச்சி ராத்திரிக்கு சினிமாவுக்கு போகலாமா? நான் என்னமா நினைச்சு விட்டேன். சரி, நீ சொல்லி நான் மாட்டேன்னா சொல்லிருக்கிறேன். சரி, முதல்ல சாப்பிடு. அவார சாப்பாடு எல்லாம் ரொம்ப பிரமாதம். அப்புறம் என்ன? பார்த்த புஞ்சை இப்ப தஞ்சையாச்சு, பாடுபட்ட சாதி மட்டும் பஞ்சையாச்சு. சோறு இல்ல தண்ணி இல்ல என்ன பேச்சு, 5 ஆண்டு திட்டமெல்லாம் எங்க போச்சு? காமாச்சு நமக்கு எதுக்கு ஆராய்ச்சி, அடியே காமாச்சு நமக்கு எதுக்கு ஆராய்ச்சி. சமத்துல பாத்துக்க சங்கதிய கேட்டுக்க, சமத்துல சங்கதிய சரிதான் வாய ஒரு வம்பு என்னத்துக்கு. வெத்தல மடிச்சு இப்ப தார, மத்தத வெளியில் சொல்ல மாட்டேன். மேலும் கேளும் உதடு செவக்கட்டா மடிச்சு கொடுமா, மத்தத வெளியில் சொல்லலாமா. ஓட்டு வாங்கி போகிறாங்க, ஓட்டு போட்ட மக்கள் இங்க வேகுறாங்க. பார்த்து போத்து பட்டுன்னு புடிச்சுக்க, வெத்தல மடிச்சு இப்ப தார, மத்தத வெளியில் சொல்ல மாட்டேன். மேலும் கேளும் உதடு செவக்கட்டா வெத்தல மடிச்சு இப்ப தார, மத்தத வெளியில் சொல்ல மாட்டேன்.
வாடா வெளியா. ஐயா நீங்களா? நீங்க எதுக்குங்க ஐயா என்ன தேடி வந்தீங்க? சொல்லிட்டு நானே வந்திருப்பேனே. காசை வாங்கிட்டு மயிரா போச்சு இருந்துட்ட, அப்புறம் நாங்க தான் உன்னை தேடி வரணும். ஐயா மலை மாதிரி இல்லைங்க ஐயா. ஐயா மலை மாதிரி இல்லைங்க ஐயா. காடு கடையெல்லாம் இல்லாமல் எப்படிங்க ஐயா காசு பணம் எப்படிங்க ஐயா வரும்? இந்த ஈர வெங்காயமெல்லாம் எனக்கு தேவையில்ல. வாங்கின பணத்தை வட்டியோட இப்ப தர. ஐயா இப்படி நின்ன இடத்துல இருந்து எப்படிங்க ஐயா காசு பணம் நின்ன இடத்துல இருந்து எப்படிங்க ஐயா கேட்டா எப்படிங்க ஐயா வரும்? அதனால பொறுத்து கொஞ்சம் நல்லா தந்துடுறேன். ஏண்டா காசு வாங்கினது வாஸ்தவம், கேட்கறது அநியாயமாடா? என்ன எவனும் ஏமாத்தி ஜெயிக்க முடியாது. பார், பணத்தை எண்ணி தரையா இல்ல காட்ட எழுதி பத்திரத்துல கையெழுத்து போடுறியா? மாட்டேன். என் நிலத்தை எழுதி தர மாட்டேன். ஏய் துரப்பாண்டி, கொண்டாடாத பத்திரத்தை போடுறா கை நாட்ட. கை நாட்ட. கையெழுத்து போடுறியா போக மாட்டியா? போடுறா. போட மாட்டேங்க ஐயா. துரப்பாண்டி, எட்ரா தர வெட்டா கையா. டேய், இந்த சவுந்தர பாண்டிய கேட்க எவன்டா இருக்கா? பாம்பு கடிச்சு பொழைச்சவன் இருக்காண்டா. ஆனா இந்த சவுந்தர பாண்டி அடிச்சு பொழைச்சவன் இல்லடா. டேய் போடுறா கை நாட்ட. வாங்கடா டேய் போடுறா. என் பேச்ச கேட்கலனா எவனுக்கு இதுதான்டா கேது. எனக்கு தேவை பணம், அதுக்காக எவனையும் பணம். இதுதான்டா இந்த சவுந்தர பாண்டியோட குணம். பல்லு வயல போனா தப்பிச்சுக்கலாம், ஆனா பாம்பு வயல போனா தப்பிக்க முடியல. பாம்புடா, மலை பாம்பு. ஐயோ கண்ணு எரியுது, வலி தாங்க முடியலையே. மாமா என்னாச்சு? மாமா என்னாச்சு? அது கண்ணுல கட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ கண்ணுல கட்டி வந்துருச்சா? இப்போ என்னமா பண்றது? சரி வா ஹாஸ்பிடல் போலாம். ஆஸ்பத்திரியெல்லாம் வேண்டாம். ஆஸ்பத்திரி போனா இடுப்பு சுத்தி நர்ஸுங்களை ஊசி போடுவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடத்துறதா? பின்ன இப்ப என்னமாமா பண்றது? அது வேற ஒன்றும் இல்லை, கல்யாணமாகாத கன்னி பொண்ணு கண்ணில் பால் விட்டா அது எல்லாம் சரியா போயிடும். ஆட்டுப்பாலா மாட்டுப்பாலா மாமா? அது போ மாமா. துடிக்குது தளரு அடிக்குது குளிரு
துடிக்குது தளிரு முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது கொம்பை போலவும் அன்பை தேடுது வா கட்ட பொம்மன் பேரா கட்டழகு வீரா கெட்ட வந்து நேரா கட்டி கொள்ளு ஜோரா அடிக்குது குளிரு அது சரி அது சரி துடிக்குது தளிரு இத பாருடா முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது அப்படியா கொம்பை போலவும் அன்பை தேடுது கட்ட பொம்மன் பேரா கட்டழகு வீரா எப்படி எப்படி கிட்ட வந்து நேரா கட்டிக்கொள்ளு ஜோரா இது எப்படி இருக்கு சுகமான கட்டில் நாடகம் நீயும் நானும் ஆடலாம் வெள்ளி வானில் தோன்றும் மட்டிலும் வெட்டமின்றி கூடலாம் அப்படி போடு உன்னை பார்த்து நான் சொக்கி போகிறேன் வா கட்ட பொம்மன் பேரா கட்டிக்கொள்ளு ஜோரா அடிக்குது குளிரு அது சரி அது சரி துடிக்குது தளிரு அது ரொம்ப சரி ரொம்ப சரி சொன்னால் போதும் 100 மாப்பிள்ளை மாலையிட கிடைக்கலாம் இங்கே வந்து காலை மாலைதான் சேலையை துவைக்கலாம் என்னை போல நல்ல மாப்பிள்ளை வாய்ப்பதொரு அதிசயம் என்னை நீயும் ஏற்றுக்கொண்டது பாவையன் பாக்கியம் நெடுநாட்கள் எங்கும் ஏக்கந்தான் இந்நாள் இங்கு தீர்ந்தது இல்லையா பின்ன மங்கை செய்த பூர்வ புண்ணியம் மன்னன் வந்து சேர்ந்தது ஓச்சுடா உன்னை பார்த்து நான் சொக்கி போகிறேன் வா கட்ட பொம்மன் பேரா கட்டிக்கொள்ளு ஜோரா அடிக்குது குளிரு என்னை மடக்குது தளிரு முல்லை பூங்குடி கொம்பை தேடுது கொம்பை போல என் அன்பை தேடுது வாரே வாரே வா கட்டி தங்கமே நீ கட்டழகு ராணி கொட்டி பார்த்த தேனே கட்டில் பக்கம் வாண்டி அடிக்குது குளிரு பொண்ணு வழி விடு உன் வழி வேற என் வழி வேற உங்க வழி வேறதுனால தான் அந்த வழியில நான் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நடக்காது, கண்டிப்பா நடக்காது. நடக்கும்.
நீங்களும் நானும் மனசு வச்சா கண்டிப்பா அது நடக்கும். எந்த ஜென்மம் எடுத்தாலும் இது மட்டும் நடக்கவே நடக்காது. ஐயோ மாமா, நான் சொல்ற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை மட்டும் தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா கொஞ்சம் மனசு இறங்கி வாயா. புரியாம பேசாத பொண்ணு. உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு அறவே ஆகாது. எங்க அப்பா உங்க அப்பாவை கொண்டுட்டுதான் உங்க குடும்பமே எங்க குடும்பத்து மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. நீ என்னடானா காதல் கத்திரிக்கான சுத்திட்டு இருக்கிற. இது மட்டும் உங்க தாய்மாமனுக்கு தெரிஞ்சதுன்னா வெட்டியே போட்டுருவான். ஐயோ, பிரிஞ்ச நம்ம குடும்பம் என்னாலையும் உங்கனாலையும் ஒண்ணு செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் நான் சொல்றேன். அதையும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ணா, இவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? துளசி ஏதோ பேசிட்டு இருக்கா. இருக்கிற வம்பு பார்த்தாதா வம்ப விலை கொடுத்து வாங்க பாக்குறியா? இவதான் ஏதோ பேசிட்டு இருக்கா. ஏய், உனக்கு என்னடி வேணும்? எதுக்கு என் அண்ணனை தேடி வந்து வம்பு பண்ணிட்டு இருக்க? பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி கூடவா என் மனசு உனக்கு புரியல? இங்க பாரு, பிரிஞ்ச நம்ம குடும்பம் எங்க கல்யாணத்தினால ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பா? இல்ல, உங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அந்த மனுஷனோட குடும்பத்துக்கு வாக்கப்படணும்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் தப்பா? பாசத்துக்கு பாசனா என்னன்னு தெரியாம என் தாய் மாமனை கட்டிட்டு என்ன சாக சொல்றியா? இங்க பாருங்க, நீங்க என்னோட காதல புரிஞ்சுக்கல. இல்ல வேண்டாம், விடுங்க. நான் செத்து போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, என் காதல் உண்மை. இவன் என்னடா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா? இந்த விஷயம் மட்டும் அவங்க மாமனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்க ரெண்டு பேத்தையும் வெட்டி போடுறத வேற வேலை பார்ப்பாங்க. இவங்க குடும்பத்தால நம்ம பட்ட அவமானம் எல்லாம் போதும். இவங்க குடும்பத்துக்கும் நமக்கு ஒத்து வராது. ஒழுங்கா வீட்டுக்கு வா, போலாம். டே சாமி, இந்த ஊர்ல ஒரு நல்ல வீடை பார்த்து நல்லபடியா குடியிருந்து நல்லா வாழ்க்கை நடத்தலாம் நான் நினைச்சேன். ஒரு மாப்பிள்ளையாவது நல்லபடியா கிடைப்பான்னு பார்த்தா அவனும் எவனும் கிடைக்க மாட்டேங்கிறான். ஒருத்தனை விட்டு ஒருத்தன் கேடியால திரிகிறான் இந்த ஊர்ல. என்ன பண்றது? ஒருத்தன் கூட நமக்கு செட்டே ஆக மாட்டேங்கிறான். பார்க்கலாம், இன்னொருத்தன் கிடைக்காமலையா போயிடுவான். அவனை கரெக்ட் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிட வேண்டிதான். என்ன குயிலே தனியா புலம்பிட்டு இருக்கிற? என்ன ஐயா பண்றது, புலம்பி தானே ஆகணும். நானும் இந்த ஊருக்கு வந்து நல்லபடியாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அவனுமே செட் ஆக மாட்டேங்கிறான். ஏன் என்னை பார்த்தா மாப்பிள்ளையா தெரியலையா? உன்னை பார்த்தாயா? ஐயோ, நீ வேற ஏயா? ஏன் என்னை ஏதாவது கல்யாணம் பண்ணிக்க நீ ஆசைப்படுறியா? குயிலு, உன்னை வச்சு நான் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துறேன். சரி, அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். சொல்லு. உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். போட்டின்னா எனக்கு அல்வா மாதிரி. குயிலு, என்ன போட்டின்னு சொல்லு. ஐயோ, ஒரு தேங்காய் எடுத்து 2 காலை விரிச்சு இந்த இடத்துல வச்சு உடைக்கணும். அப்படியா? ஆமா. நான்லாம் எடுத்து வச்சு உடைச்சினா தூள் தூளா போயிடும் தேங்காய்லாம். சரி சரி இரு, தேங்காய் போய் வாங்கிட்டு வரேன். நீ அதே மாதிரி வேலை செய்யணும். போய் எடுத்துட்டு வா. தேங்காய் வேற வடி சொல்றா, என்ன பண்றேன்னு. நான் எப்படி சொன்னேன்? 2 காலை விரிச்சு தேங்காய் நடுவில் வச்சு டபக்குன்னு உடைக்கணும். போண்டா தேங்காயா? என்ன யாருன்னு நினைச்ச? ஊருக்குள்ளேயே நான் தான் பெரிய வீரன். பாக்குறியா? அந்த வீரத்தை நானும் பாக்குறேன். யோ, எப்படியா? கரெக்டா வச்சு உடைக்கல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஐயோ அம்மா, போச்சே போச்சே. தேங்காய் உடைக்குதா என்ன உடைக்குதான்னு தெரியலையே. ஆட கருமம் முடிச்சவனே, தேங்காய் ஒரு போட்டியா வைப்ப? ஐயோ யோ, தேங்காய் உடனே அதுல இருக்கிற குண்டை உடைச்சு விட்டு நிக்கிறான். இவனா என்ன ஆளுக்காரனா இருப்பான்? என்ன குயில கருமம் முடிச்சவனே, தனியார் பண்ண பார்த்தா இந்த வெட்டினா கிட்ட பேசிட்டு இருக்கிற. ஆட போயா நீ வேற. இந்த ஆள் வேற எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால மாரியா வேலுக்கு கும்மி அடிக்கிற அம்மா கும்மி அடிக்கிற கும்மி இவன் அடிச்சுட்டு இருக்கிறோம். அப்படிதான் இருக்க. சரி சரி, நான் இது சொல்றது கேளியா. இந்த ஆள் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். நானும் ஒரு போட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். அந்த போட்டியில இந்த தேங்காய் இருக்குதுல, தேங்காய் 2 காலை விரிச்சு இங்க வச்சு டபக்கு உடைக்கணும். அதனால அந்த ஆள் தேங்காய் உடைக்காம அந்த ஆளை இதை உடைச்சு விட்டு நிக்கிறான். சரி, இதுக்கு நீ சரிப்பட்டு வருவியா? பாக்குறேன் பாக்குறேன். உன்னோட வீரத்தை நானும் பாக்குறேன். இதெல்லாம் நமக்கு வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி. அது அந்த அல்வா திங்கிறே இல்ல தேங்காய் உடைக்கிறான்னு பாக்குறேன்.
லட்டை உடைச்சு வாயில போடுற மாதிரி. அடே சாமி, யோ லட்டு போட லபக்குன்னு உள்ள போயிரியா? தேங்காய் அப்படிலாம் உடைக்க முடியாதியா? லட்டை எப்படி வாயில போடுவ? இப்படி எப்படி பண்ணுவ? அப்படி டபக்குன்னு உள்ள போய் மொச்சக்குன்னு மெல்லுவே இல்ல. ஆமா, இது அந்த மாதிரி. சரி உடனே பார்க்கலாம், லட்டு பூந்தியாவதான்னு பார்க்கலாம். சொல்லி லட்டை உடைச்சு யோ செய்ய அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி. இதுக்கெல்லாம் எவனுக்குமே லாக்கி இல்ல. இந்த ஊர்ல யாருக்கா தேங்காய் உடைக்கிறதுக்கு தைரியம் இருந்தா வாங்க. உனக்கு ஏன்டா இந்த கோலவேரி? உனக்கு எத்தனை நாள் தான் நான் துரோகம் பண்ணேன்? நானே போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கிறேன். நீ என்ன துரோகம் பண்றங்கிறியா? பெரிய வீர நாட்டம் பேசுன எப்படியாவது என்ன காப்பாத்துறா? இந்த பிரச்சனையை முதல்ல என்ன காப்பாத்துறா? ப்ளீஸ்டா டே. அவதான் கேக்குறா, நீயாவது காப்பாத்துறா டே. என்ன காப்பாத்திக்க எனக்கு வழி இல்ல, இதுல உன்னை காப்பாத்துறதா என்னால முடியல சாமி. நீ முடிச்சிட்டு வா. யோ யோ நில்லையா நில்லையா, எங்கயா ஓடுற? யோ எங்கயா ஓடுற? போச்சு. இந்த இதுக்கு யாரு தான் லாக்கி போட்டு வருவானுங்க? எவனா தேங்காய் உடைச்சாதான் அவனா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். யாராவது இருக்கிறீங்களா? வாங்க வாங்க. யோ யாராவது இருந்தா கூப்பிடியா தேங்காய் உடைக்க? அவங்களும் உடைச்சிட்டு போறதுக்கா? ஆமாயா. யோ சரியா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நான் ஒரு நல்ல வீட்டை பார்க்க சொன்னேன், நீ பாத்தியா இல்லையா? உனக்கு அருமையான வீடு பார்த்து வச்சிருக்கேன். அப்படியா? யோ நல்ல பெரிய வீடா இருக்கணும். திருவண்டு வீட்டிலலாம் நான் என்னால் எதுவும் செய்ய முடியாது. சரியா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த காயத்துக்கு என் கையால் அப்படியே உனக்கு நான் மருந்து போட்டு விடுறேன். வரியா? போலாம். கருவாடு ஊற வச்ச சோறு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி. சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு நெத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. மொழியே
கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விடு தோணுதடி அப்பா அப்பா வாப்பா செல்வம், வாமா துளசி, ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? அருண் ஏதோ இருக்கேம்மா. அருண் என்ன பண்றான் மாமா? அவன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான், உள்ள இருக்கான். சரிப்பா, எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? அவன் +2 முடிச்சுட்டு எந்த வேலைக்கும் போறதில்ல, ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தெருவா அலைஞ்சிட்டு இருக்கான். அதுக்காக சரி நீ ஏதோ அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னு சொல்லி தாப்பா வர சொன்னாய். சரி சரி, இப்போ அவன் எங்க இருக்கான்? உள்ளதான் இருக்கான். டேய் அருண், டேய் ஏண்டா, நீ தான் +2 முடிச்சிட்டியல்ல, முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு பார்த்து போகலாம்ல, ஏன்டா இப்படி பொறுப்பெல்லாம் சுற்றிட்டு இருக்க? அண்ணா, நீ நம்ம வீட்டை விட்டு போனதுலேருந்து வீட்டில் இருந்த நிம்மதியே போச்சுண்ணா. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கிறான்னா 1 லட்சம் கேட்குறான்ப்பா. நான் 1 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்கேன். 1 லட்சத்துக்கு எங்கே போவேன்? அதனால ஏதோ சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நீயாவது சொல்லுப்பா. அண்ணா, நான் படித்து முடித்த +2 படிப்பை வச்சுட்டு இந்த காலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தா உடனே வேலை கிடைக்கும். என்ன படித்து முடிக்க தான் ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவாகும். 1 லட்ச ரூபாயா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போகிறது? அண்ணா, நீ ஃபைனான்ஸில் தானேண்ணா இருக்க, அதுலேருந்து எடுத்து கடனாக கூட்டினா எனக்கு வேலை கிடைச்சி சம்பளம் வாங்கினதையும் திருப்பி கொடுத்துட்டு போகிறேன். நான் ஃபைனான்ஸில் வேலை தானே செஞ்சிட்ருக்கேன். அந்த பணம் எங்கள் மாமனாரோடது. ஆமாம் அருண், இப்போது நாம் இருக்கிற நிலைமைக்கு அந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியர் தான் வேணுமா? ஏன் இந்த ஒரு டிகிரியெல்லாம் படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்து போகக்கூடாதப்பா? அண்ணி, நான் படிக்கணும் அண்ணி. ப்ளீஸ் எப்படியாவது உதவி பண்ணுங்க. இந்த உதவியை என் உயிருள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். மற்றவங்க மாதிரி நானும் படித்து நல்ல நிலைமையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த உதவியை செய்யுங்க. இல்லை மற்றவங்க மாதிரியே என் வாழ்க்கையும் வீணாக தான் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் விதிப்படியே நடக்கட்டும். அருண், ஏன்பா கவலைப்படுற? இப்போ என்ன, நீ படிக்கணும் அவ்வளவுதானே? நீ படிக்கிறதுக்கு அண்ணி நான் உனக்கு உதவி பண்ணுறேன். போதுமா? போதும் அண்ணி. ஏன் துளசி, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? ஃபைனான்ஸ் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்தா உங்க அப்பாவுக்கும் உங்க அண்ணனுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? இங்க பாருங்க, இப்ப யாரு பணம் அவங்க கிட்ட கேட்கறதுன்னு சொன்னது? எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு போட்ட நகை என் கழுத்துல சும்மா தான் இருக்கு. இதை கொடுத்தா அருண் படிச்சு முடிச்சுட்டு அவன் நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இதை எனக்கு திருப்பி கொடுக்க போறான். அவ்வளவுதானே? அருண், இந்தாப்பா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இந்த ஹெல்ப் என் வாழ்நாள் முழுசும் நான் மறக்க மாட்டேன். துளசி, உன்னை அவன் அம்மா ரூபத்தில் பார்க்குறம்மா. சின்ன வயசுல அவன் அவன் அம்மாவை இழந்துட்டான். அதனால இந்த வயசுல இப்போ நீ அவனுக்கு படிப்புக்கு உதவி இருக்கிறன்னா ரொம்ப டேக்ஸுமா. என்னம்மா அது? நம்ம குடும்பத்துக்கு நான் செய்யாம வேற யார் செய்யறது? இதுக்கெல்லாம் போய் எனக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க மாமா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க. ஓகேம்மா.